கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா? கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கோ? இருக்கிறார்ல. கர்த்தர் கூட இருக்கிறாருங்க. நான் எதுக்கு கலங்கணும்? பெரிய தேவன் கூட இருக்கிறாருங்க. சகல ஞானமுள்ள தேவன் கூட இருக்கிறாருங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு பைபிள் சொல்லுகிறதுன்னா நான் எதுக்கு கவலைப்படணும்? ஒருத்தருங்க ஆட்டிடியூட் ஆஃப் ஃபெய்த் இருக்கு, விசுவாச மனப்பான்மை இருக்கிறது என்றால் தேவன் என் ஜெபத்தை கேட்டார் என்று விசுவாசிக்கிறான். தேவன் என் ஜெபத்தை கேட்டுட்டார், தேவனுடைய சமூகத்தில் என் ஜெபம் எட்டிருச்சுன்னு விசுவாசிக்கிறான். முன்னாடி என்ன செய்வதோ எது செய்வதோ, பிரச்சனை இப்படி இருக்கு, போராட்டங்கள் இப்படி இருக்கு, எப்படி வெளியே வருதுன்னே தெரியலையே, நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு முதல்ல குழம்புறான். கர்த்தர்ட்ட ஜெபித்தான், கர்த்தர் வசனம் கொடுத்தாரு. இப்போ விசுவாசத்தை ஜெபிச்சிருக்கிறான், ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார் என்றால், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், பதில் கொடுத்திருக்கிறார் என்றால் அடுத்து வர்றது என்னவா இருக்கணும்? கட்டாயம் தேங்க்ஸ் இருக்கணும். தேங்க்ஸ் கிவிங் இல்லை, சோத்திரம் செலுத்தலைன்னா நான் பண்ண ஜெபத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். விசுவாசம் என்னங்க? விசுவாசம்னா ட்ரஸ்ட் பண்ணுவது, கான்ஃபிடென்ட்டாக இருப்பது, எளிமையா. விசுவாசம் என்ன? நான் அவர் மேலே விசுவாசமாக இருக்குங்க அப்படின்னு அர்த்தம். நம்பப்படுவதில் உறுதி, காணப்படாத நிச்சயம் சொல்ல முடியாது. அவரை நம்புறேங்க, அவர் மேல் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், அவர் செஞ்சு முடிப்பாருன்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். விசுவாசம் என்றால் தேவன் மேலே கான்ஃபிடென்ட்டாக இருப்பது, என் மேலே இல்லை, தேவன் மேலே கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். தேவன் மேலே நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன் என்றால் நன்றி அப்பா, தேங்க்ஸ் அப்பான்னு வந்துடும். இது மதவாதி கிடையாது. வாழ்க்கையில் ஒரு எண்ணம் வருது, ஜெபிச்சிருக்கோம், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த காலத்தில் என் மனைவி சொன்னான், அவங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வருவாராம். அவர் வாழைப்பழம் கொடுத்தோம்னா சோத்தரிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் சோத்தரிக்கிறேன்னு வாழைப்பழத்தை உரிப்பார். அவர் உரிக்கிறது வாழைப்பழம் தான். நான் சோத்து உரிக்கிறேன் சோத்து. அது என்ன ஒரு ஆட்டிடியூடு? ஒரு வாழைப்பழம் கொடுத்தா கூட தேங்க்ஸ் பண்ணுறோம். இன்னைக்கு நான் வாழ்கிற மற்ற கலாச்சாரம், இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் நன்றினா என்னன்னு தெரியாத ஒரு சமுதாயம். கடவுளை அறியாத மக்கள் மட்டும் இல்லை, கடவுளை அறிந்த மக்களும் அப்படித்தான் இருக்காங்க. உங்களுக்கு நான் 1000 ரூபா கொடுக்குறேன், நீங்கள் தேங்க்ஸே பண்ணலை, உங்களுக்கு 10,000 கொடுப்பனா? ஏன் கொடுக்க மாட்டேன்னா நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறதுனால இல்லை, உங்களுடைய இருதயம் சரியில்லை, உங்களுடைய ஆட்டிடியூட் சரியில்லை. நன்றி சொல்லலை அதனால் 10,000 கொடுக்கல. இல்லை, உங்களுடைய மனப்பான்மை தப்பாக இருக்கிறது. இன்றைக்கி இருக்கிற மனப்பான்மை, மக்களுடைய மனப்பான்மை, நான் சொல்கிறது கிறிஸ்தண்டம், உலகளாவிய கிறிஸ்தவ சமுதாயம், அவர் கொடுத்த ரட்சிப்புக்கு நன்றி சொல்வது கிடையாது. தேவனுடைய பிள்ளையாக்கி இருக்கிறார், அதுக்கு நன்றி சொல்வது கிடையாது. மிகப்பெரிய ஒரு நாமத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாத ஒரு உரிமை கொடுத்திருக்கிறார், அதுக்கு சுதந்திரிப்பது கிடையாது. பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள வைத்திருக்கிறார், தேவ ஆலயமாக வைத்திருக்கிறார், அதுக்கு சோத்திரம் செலுத்துவது கிடையாது. நாம் சோத்திரம் செலுத்தவில்லை என்றால், நன்றி செலுத்தவில்லை என்றால் இருக்கிற நிலையில் இருக்க மாட்டோம், கீழே இருப்போம். சோத்திரம் சொன்னீங்கன்னா மேலே இருப்போம். வல்லமையான வாழ்க்கை வாழணும் எல்லாரும் விரும்புகிறோம்ல, பவர்ஃபுல்லான வாழ்க்கை வாழணும் விரும்புகிறோம் இல்லையா? விரும்பலையா? ரசிக்கப்பட்டோம், மேலே போகணும், சிறப்பாக இருக்கணும், வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். அப்படி விரும்புகிறோம் என்றால் என் வாழ்க்கையில் ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நான் அக்னாலேஜ் பண்ணணும். நான் தேவன் இல்லாத அனாதை இல்லைங்க. நான் அனாதையாக இருந்தால் நான் கவலைப்படணும். நம்ம அனாதையா? ஆண்டவர் சொன்னால் உங்களை அனாதையாக விடலைனர், உங்களை திக்கற்றலாக விட மாட்டேனர். ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். கர்த்தருக்கு என்ன செஞ்சுட்டா இருக்காங்க? கர்த்தர் என்னங்க செய்யலை, என்ன செய்யலன்னு மட்டும் சொல்லுங்களேன். நீங்க அனுபவிக்காமல் எத்தனை காரியங்கள் இருக்கலாம். செய்யலன்னு சொல்லுங்க. செய்யலன்னா உங்களுக்கு கண்ணில்லைன்னு அர்த்தம். ஆகாருக்கு ஒரு நீரூற்று கர்த்தர் ஏற்படுத்தி இருந்தாரா? அவர் ஜெபிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துச்சா நீரூற்று? நீரூற்று ஏற்கனவே இருந்தது, கர்த்தர் கண்ணை திறந்தாருன்னு இருக்கு. ரொம்ப பேருக்கு கர்த்தர் எவ்வளவு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாங்க, கண்கள் தெரியல. என்ன செஞ்சாருங்க? ஒண்ணுமே உங்களுக்கு தெரியலன்னா விடுங்க, கர்த்தர் உயிரோடு இருக்கிறாராங்க. அது 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 ஒன்னாச்சும் உங்களுக்கு தெரியுமா உயிரோடு இருக்கிறாரு? அவர் உயிரோடு இருந்தால் நான் அதுங்க கவலைப்படணும். ஒரு பாட்டு வந்துச்சுல, என் மீட்பர் உயிரோடு இருக்கும் பொழுதுன்னு பாட்டு வந்துச்சு. நம் என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறான், நான் எதுக்கு கவலைப்படணும்? அவர் செத்துட்டாருன்னு நான் கவலைப்படலாம். உயிரோடு இருக்கிறாருங்க. உயிரோடு இருக்கிறார் மட்டுமல்ல, அவர் பெரியவராக இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது.
உயிரோடு இருக்கிறவர் செயலிழந்து இருக்கிறார்னா எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. உயிரோடு இருக்கிறவர் பெரியவர். நான் சந்திக்கிற பிரச்சனை பெருசு, அதை காட்டிலும் கர்த்தர் ரொம்ப பெருசு. என்னை காட்டிலும் பிரச்சனை பெருசா இருக்கலாம், ஆனால் நான் ஆராதிக்கிற தேவனை பார்க்கலும் பிரச்சனை பெருசு கிடையாது, பிரச்சனை சிறுசு. இமயமலை மாதிரி பிரச்சனை இருக்கலாம். தேவனை குறித்து சொல்லும் பொழுது வானம் என் சிங்காசனம் பூமி என் பாதபடிங்கிறார். அவ்வளவு பெரிய தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் அடங்காதவர், அவ்வளவு பெரிய தேவன். இன்னைக்கு தேவனுக்கு தேங்க்ஸ் பண்ணதற்கு வழி இல்லைன்னு சொல்ல முடியாது, யாருமே எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது. எல்லாருக்கும் தேவனை தேங்க்ஸ் பண்ணுவதற்கு, நன்றி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கர்த்தர் கூட இருக்கிறாரா? கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கோ? இருக்கிறார்ல. கர்த்தர் கூட இருக்கிறாருங்க, நான் எதுக்கும் கலங்கணும்? பெரிய தேவன் கூட இருக்கிறாருங்க, சகல ஞானமுள்ள தேவன் கூட இருக்கிறாருங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு பைபிள் சொல்லுகிறதுன்னா நான் எது கவலைப்படணும்?